அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? வேதமை என்ற அதிகாரத்திலிருந்து 832வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். பேதமை என்றால் அறிவற்றது, அறியாமை. இந்த அறியாமையை ஒரு குற்றம்னு சொல்கிறார் வள்ளுவர். ஏன்னா அது என்ன பண்ணணும்னா, கெடுதியானவற்றை ஏற்றுக்கொள்ளுமோ, நல்லதை விட்டு விடுமோ. இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, அதை கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் அழகாக விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னா, பேதமை என்றால் அறியாமை, அறியாமையிலெல்லாம் மிகப்பெரிய அறியாமை இது என்றால் தனக்கு ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பது. இப்போ ஒருத்தனுக்கு புகைப்பிடிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது, புகை பிடிக்காது. அடுத்தவன் புகை பிடிக்கிறானே, பீடி குடிக்கிறானே, சிகரெட் குடிக்கிறானேன்னு பார்த்து தானும் புகை பிடிக்கிறது. சரி, அடுத்தவன் போய் மது கடையில் போய் மது வாங்கி அடித்து போதை ஏற்றுக்கிறானே பார்த்து இவனும் போய் மது கடையில் போய் போதை இது பண்ணுறது. அடுத்தவன் வழியில் போகிறவனை மடக்கி திருடுறானே, அதை பார்த்து தானும் போய் திருடலான்னு நினைக்கிறான் பாருங்க. ஏன்னா இவனுக்கு அறிவு இல்லையே, எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாதவன் அறியாமை. அறியாமை இருப்பவனுக்கு எது நல்லதுன்னு தெரியாது, எது கெட்டதுன்னு தெரியாது. புகைப்பிடிக்கிறது நல்லதா கெட்டதா தெரியாது, தண்ணி அடிக்கிறது நல்லதா கெட்டதா தெரியாது, திருடுவது நல்லதா கெட்டதா தெரியாது, பொய் பேசுவது நல்லதா கெட்டதா தெரியாது. ஆக தனக்கு ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம், தனக்கு ஆகாத தீய ஒழுக்கங்களை எல்லாம் கை கொள்ளுவான். யார்? அறிவற்றவன். இப்போ அறிவுள்ளவன் ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான். அறிவற்றவன் ஒழுக்கமில்லாதவன் ஆயிடுவான். தனக்கு ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பான். பேதமையுள் எல்லாம் பேதமை, அறியாமைகளெல்லாம் மிகப்பெரிய அறியாமை எதுவென்றால் காதன்மை கையல்ல தன்கண் செயல். அல்ல அல்ல என்றால் ஆகாத, கை என்றால் ஒழுக்கம். தனக்கு ஆகாத ஒழுக்கம், தனக்கு ஆகாத நல்லதல்ல தீய ஒழுக்கம், தனக்கு ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டி வரும். யாருக்கு? அறியாமை உள்ளவனுக்கு. கையல்ல, கையல்லன்னா அல்ல என்றால் ஆகாத, கை என்றால் ஒழுக்கம். ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம் தன் கண் செயல், தன்னிடத்திலே செயல்படக்கூடிய நிலைமை வந்துவிடும். யாருக்கு? அறிவு. அவன் தெரியலையே. ஏப்பா நீ இந்த மாதிரி இப்போ பொய் பேசுகிறேன்னா எல்லோரும் தான் பொய் பேசுகிறாங்களே, ஏயா திருடுறேன்னா எல்லோரும் திருடுறானே, ஏயா தண்ணி அடிக்கிறானே எல்லாம் தான் அடிக்கிறானே, ஏப்பா இந்த மாதிரி சிகரெட்டு பிடிச்சி காசை வீணாக இது பண்ணுற உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னா எல்லாம் தான் போய் பிடிக்கிறாங்களே. என்னையா இது? எது நல்லது இது கெட்டதுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ தெரியலன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அறியாமைன்ற. அறியாமைகளெல்லாம் மிகச்சிறந்த அறியாமை எது என்றால், மிகப்பெரிய அறியாமை எது என்றால் தனக்கு ஆகாத ஒழுக்கங்களை எல்லாம் தான் கடைபிடிப்பது. அதுதான் அறியாமையெல்லாம் பெரிய அறியாமை என்றார். இப்பொழுது அந்த குறளை பார்ப்போமா? பேதமையுடெல்லாம் பேதமை காதன்மை, காதல் என்பது விருப்பம் கொள்ளுதல், காதன்மை கையல்ல தன்கண் செயல். பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The greatest folly is that which impels one to take delight in doing things harmful to oneself. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.